Good morning, student. Classifications of multiplier which பார்க்க போறோம். First of all, statistical and dynamical multiplier. Statistical oriented ஆன dynamical multiplier பத்தி பார்க்க போறோம். Statistical multiplier is otherwise known as a simultaneous multiplier ன்னு சொல்லலாம். ஒரே டைம்ல மினிமம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யற ஒரு மல்டிப்ளேயர் தான் simultaneous multiplier. So, timeless multiplier and logical multiplier. Okay, then under statistical multiplier in change in investment and the resulting change in income. அதாவது statistical multiplier அப்படிங்கிறது change in the investment changes ஐயும் then resulting changes ஐயும் income levelல simultaneously சொல்லுது. சரிங்களா? There is a no time lag. இதுக்குன்னு இந்த ஒரு டைம் கிடையாது. So there is also no changes in MPC. MPCஸ்லயே எந்த சேஞ்சஸும் இல்லை. So as the economical moves from one equilibrium posting to another, ஒரு equilibrium to another equilibrium posting ஆகுது, அவ்வளவுதான். Dynamic multiplier அப்படிங்கிறது is also known as the secured multiplier அப்படிங்கிறாங்க. ரியல் லைஃப்ல இன்கம் லெவல் பொறுத்து does not increasing instantly with investment. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு நிலையான ஒன்று கிடையாது, இன்கம் லெவல் பொறுத்து மாறும். சரிங்களா? இன்ஃபேக்ட் there is a time lag between increasing in income. So income பொறுத்து டைம் உடைய இன்க்ரீசிங் வந்து நடக்கும். சரிங்களா? So the consumptions of expenditures, கன்சம்ஷனும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் சேம் லெவல்ல இருக்கும். ஓகே, தென் லீக்கேஜஸ் ஆஃப் மல்டிப்ளேயர் அப்படிங்கிறது the multiplier assumption that those who earn income, யார் இன்கம் பண்றாங்க, இன்கம் ஏர்னிங் பண்றாங்க, likely to spend a proportions of their additional income of consumption. அது எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, என்ன ப்ரொபோர்ஷனுக்காக செட் பண்றாங்க, அவங்களுடைய அடிஷனல் இன்கம் உடைய கன்சம்ஷனோட அளவு எவ்வளவு. பட் த ப்ராக்டிஸ் பீப்புள்ஸ் டென்ட் டு ஸ்பெண்ட் அடிஷனல் இன்கம் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். அதாவது பீப்புள்ஸ் வந்து எந்த அளவுக்கு அடிஷனல் இன்கம் ஸ்பெண்ட் பண்றாங்க, செலவு செய்யறாங்க. சரிங்களா? அதர் ஐட்டம்ஸ் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சச் எக்ஸ்பென்சஸ் ஆர் நோன் அஸ் த லீக்கேஜஸ். ஒரு சில எக்ஸ்பென்சஸ் தான் லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. Payment towards past debits of portions of a additional income. Additional income உடைய portions அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா used for repayment of old loan. ஓல்டு லோனோட ரீபேமெண்ட்டை நம்ம யூஸ் பண்றதுக்கு, ஓல்டு லோனுடைய ரீபேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த இன்கம், அடிஷனல் இன்கம். சரிங்களா? ஸோ த எம்பிசி மார்ஜினல் பெர்பசிட்டி consumption is reducing. அப்ப marginal capacity consumption reduce ஆகுது and the result the value of multiplier is cut. The value of multiplier அதோட முடிவடையுது, கட் ஆகுது. சரிங்களா? So purchase of existing wealth. If income is used in purchase of existing wealth such as land, building, sales money is circulated the among peoples and never enters into the consumption streams. So income, இப்போ ஒரு இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ண எக்ஸிஸ்டிங் வெல்த் such land, buildings, shares, money, so circulate among the peoples, never enter into the consumption. எல்லாத்தையும் கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் அஃபெக்டட். அதனால மல்டிப்ளையரோட வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Income spent on import of goods and services flow out the country. The little changes return to the income streamல the countryல ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆகுது. The import reducing value of multiplier. So import வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். ஸோ கன்சூமர் குட்ஸ் வந்து எப்படி நான் அவைலபிலிட்டி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா the multiplier theory assumes instantaneous supply. மல்டிப்ளையர் தியரி வந்து என்ன அசியூம்ஸ் பண்ணுதுன்னா ஒரு நிலையான சப்ளை இருக்காது ஆஃப் அ கன்சியூமர் கிட்ட. சரிங்களா? ஸோ கூட்ஸ் ஃபாலோ த டிமாண்ட்ஸ். ஸோ கூட்ஸ் வந்து எப்பயுமே டிமாண்டை வச்சு தான் ஃபாலோ ஆகுது. பட் தர் இஸ் த ஆஃப்டர் டைம் லாங். இதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகுது. டூரிங் திஸ் கேப், அந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கு நடுவில் இருக்கிற கேப் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன்ஸ் இஸ் லைக்லி டு ரைஸ். அந்த இடத்துல இன்ஃபிளேஷன்ங்கிறது பணவீக்கங்கிறது உருவாகுது. ஸோ ரெடியூசிங் த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் thereby the multiplier value. ஸோ மல்டிப்ளையர் வேல்யூ தான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸோட
அளவை ரெடியூஸ் பண்ணுது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் எப்போ உருவாகுது அப்படின்னா, அண்டர் த கண்டிஷன்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி எம்ப்ளாய்டு தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன்ஸ் ஒன்லி. அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃப்ளேஷன் ஒன்று தான் லீட் பண்ணுது. ஸோ ரதர் த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் ரியல் இன்கம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் அடிஷ்னல் ரியல் இன்கம் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Did you understand for this concept, ma?